ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லேட் நைட் டாக்ஸ். இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் அமைதியாக நான் பேசுகிறதுக்கான காரணம், கொஞ்சம் லேட்டாக பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் ரொம்பவே ஒரு மாதிரி உடைக்கன்சி சென்சிட்டிவான டாப்பிக்கை தான் நான் எடுத்து பேச போகிறேன். லைஃப்பில் எல்லாருக்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்னால் அது எல்லாமே ரிலேஷன்ஷிப் தான். நம்ம அம்மா அப்பாலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. ஆனால் நான் சொல்கிற ரிலேஷன்ஷிப் நமக்கானவங்க, லைக் ஒரு லவர் மாதிரியோ, ஒரு ஒய்ஃப் மாதிரியோ, ஒரு ஹஸ்பண்ட் மாதிரியோ, எப்படி வேணாலும் இருக்கலாம். நமக்கானவங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில் இருந்து அவங்க மூலியமாக கிடைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். ஆனால் அது அழகான விஷயமா அந்த ரிலேஷன்ஷிப் ஆகணும்னா அது முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய 3 விஷயங்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, நல்ல தெளிவாக கடைசி வரைக்கும் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கும் புரியும் உங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த லெவலில் இருக்குது, அது எப்படி நீங்கள் நல்ல விதமாக மாற்றணும்னு. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வேலிடேட் பண்ணணும். அடிக்கடி ஏதாச்சும் சண்டை வருதா, இல்லை அடிக்கடி சண்டை வரலையா, சந்தோஷமாக சிரித்து பேசுகிறோமா இல்லை பேசலையா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்குள்ள அன்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம பொறுமையாக பேசலாம். ஆனால் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் வேலிடேஷன். அந்த வேலிடேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தடவை பண்ணால் பத்தாது. எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு வேலிடேஷன் 6 months ஒன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். 6 மாதம் ஒரு தடவை உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியும். 2வது, இது ரொம்ப 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 முக்கியம். என்னென்னா, நீங்கள் வேலிடேட் பண்ணிட்டீங்கப்பா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நீங்கள் வேலிடேட் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களை விரும்புவோம். அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்காதுன்னு நம்ம ஒன்று வச்சுப்போம். நம்மளாம் மனுஷங்க தானே. காலம் போக போக நம்மளோட விருப்பங்கள், நம்மளோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், நம்மளோட விருப்பத்துக்கு மாறான விஷயங்கள் இதெல்லாம் மாறிக்கிட்டே தானே இருக்க போகுது. இப்போ எப்படி ஒரு மனுஷனை 6 மாதம் முன்னாடி பார்த்த மாதிரியே திரும்பி நீங்கள் பார்க்க முடியும்? 6 மாதங்கிறது பேசிக்காக நான் சொல்கிற ஒரு டைம், மினிமம் சொல்கிற ஒரு டைம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா விஷயங்களும் மாறாது. சில பேரெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக சில விஷயங்களை மாற்றிக்கவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்றைக்குமே இந்த பிடிக்கும் பிடிக்காதுங்கிற விஷயங்கள் பொதுவாக ஏற்றத்தாழ்வாக மாறிக்கிட்டே தான் இருக்கும் எல்லா மனுஷங்களுக்கும். பொதுவாக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்ம யார் கூட இருக்கோமோ அவங்கள
நம்ம அடிக்கடி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு கல்யாணம் ஆகி அது என்ன 20 வருஷம் ஆச்சுப்பா. இந்த 20 வருஷத்தில் என் பொண்டாட்டி வந்து ஒரே மாதிரி சேலை தான் கட்டுவாள், ஒரே மாதிரி அது என்ன புடவா, என்னன்னு சொல்கிறது, சாப்பாடு தான் சாப்பிடுவாள், இத்தனை மணிக்கு எந்திரிப்பா, இத்தனை மணிக்கு தூங்குவாள். அப்போ நீங்கள் தினம் அவங்க கூட இருந்ததுனால மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத அடிக்கடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணாலே போதும், உங்களால் ஓரளவுக்கு யோசிக்க முடியும். 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா, அமைதி. ரிலேஷன்ஷிப்பில் கோபமோ இந்த சொல்லுவாங்கள்ல, ஆத்திரத்தில் முடிவெடுக்காதடா அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் நிறையா தடவை அதை உணர்ந்துருக்கேன். சில சமயம்லாம் நான் என்னோடய மனைவி கூட சண்டை போட்டுட்டு உட்காந்துருப்பேன். அப்போ மனசில் அவ்வளோ கவலை இருக்கும். ஆனால் அப்போ நான் என்ன யோசிப்பேன்னா, ஐயோ 2 நிமிஷம் அமைதியாக போயிருந்தா பிரச்சனை இருந்திருக்காதே அப்படின்னு. வாழ்க்கையில் அது மட்டும்தாங்க. நீங்கள் கோவப்படுற ஆளாக இருக்கலாம், இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர் கோவப்படுற ஆளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது இருந்தால் நம்மளால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். ஸோ அமைதியாக ஒரு விஷயம், இது ஒரு பிரச்சனையோ நல்லதோ கெட்டதோ அமைதியாக பாருங்கள். ஏன்னா இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. சில பேர் என்னன்னு சொல்கிறது, அமைதியை சில நேரத்தில் இழப்பாங்க. லைக் எனக்கு இது போயிடுச்சு, எனக்கு அது போயிடுச்சு, எனக்கு அது இல்லை, அது இவங்க இல்லை, அங்கே இல்லை, இது இல்லைன்னு. வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறதும் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்குனாலுமே அதுவுமே நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே அந்த சூழ்நிலையும் நிரந்தரம் கிடையாது. நீங்கள் அமைதியாக ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களால் பல விஷயங்களை உங்களால் பண்ண முடியும். ஒரு நண்பனா, ஒரு அண்ணனா அந்த பாட்காஸ்ட் மூலயமா சொல்ல விரும்புகிறது, நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை தவறாமல் மறக்காமல் பண்ணிக்கிட்டே இருங்க. அட்லீஸ்ட் 6 மாதம் ஒன்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் இனிப்புத்தன்மையோடு இருக்கும், சகிப்புத்தன்மையோடு இருக்கும், உண்மைத்தன்மையோடு இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி பல விஷயங்களை பற்றி நம்ம பாட்காஸ்ட், நம்ம சேனலில் நம்ம பார்ப்போம். கூட இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.